வணக்கம். இன்னைக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, ஏராளமான மாடுகள் நம்ம பண்ணைக்கு வந்துட்டு போயிட்டுமா இருக்குது. எந்தெந்த மாதிரி மாடுகள் வருது, எந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து வருது, அதுமாதிரி மாடுகள் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி விஷயத்தை நம்மகிட்ட பயன்படுத்தினா எப்படி மாடுகள் நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். மாடுகள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனில் வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சி மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய மாடுகள் நிறைய நம்ம கொண்டு வரோம். அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மாடுகளும் ரொம்ப கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மாடுகளுக்கு நல்ல விலையா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நல்ல விலையா அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேய்ச்சல் முறையில் வளர்ந்து வரக்கூடிய மாடுகளோட விலைகள் தான் கொஞ்சம் கூடுதல்னு சொல்லுவேன். ஏன்னா ஹைப்ரிட் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொழுப்பாக நல்ல உடம்பாக இருக்கும். பட் அதுக்கு கூட கொஞ்சம் விலையில் சாதகமாக கிடச்சிரும். வீட்டில் கெட்டில் இருக்கக்கூடிய மாடுகள் கூட விலையில் கிடச்சிரும். பட் வந்து இந்த காட்டில் அலைஞ்சி திரிஞ்சு வாங்கக்கூடிய மாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா விலைவாசியில் கூடுது. என்னென்னா நம்ம வந்து காட்டில் அலைத மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்காரங்க வந்து பெரும்பாலும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்க தோட்டத்தில் எங்கேயாச்சும் இருந்ததுன்னா நம்ம போய் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கும் திரும்ப போய் நம்ம பேச வேண்டியிருக்கோம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் முன்ன பின்ன வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வளர்க்குறதால வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் 10 வியாபாரியை காட்டிட்டு 11வது விதமாக நம்மளை காட்டுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்ககிட்ட இருந்து 2000 3000 சேர்த்து வாங்கும்போது நமக்கு கிடச்சிக்கிடும். இந்த மாதிரி காட்டில் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் பண்ணையில் விட மாட்டாங்க, காட்டில் விட மாட்டாங்க. ஒரு 10 கன்றுக்குட்டி 15 கன்றுக்குட்டி வாங்கி வளர்க்குறவங்க. ஸோ அந்த 15 கன்றுக்குட்டியுமே நம்மகிட்ட கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம நல்ல விலை போட்டு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணைக்கு வந்து கேரளாவுக்கு சேல்ஸ் ஆகிட்டு அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி நான் கொடுக்குறேன். இது வந்து மாடை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃபோட மிக்சிங்கில் இருக்கக்கூடிய ப்ரீடு. கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஈனக்கூடிய பருவத்தில் இருக்குது. அதனால் மாடு வந்து ரொம்ப மடித்தோரணையாக தெரியாது. ஓரளவு நீங்கள் பார்த்துக்கிடலாம். சரியா? அவங்க வந்து காட்டில் வந்து போட்டு இந்த மாடுகளை வளர்க்குறதால மாடு வந்து கன்று போடுறதுக்கு முன்னே விற்கணுங்கிறதுக்காக நம்மகிட்ட சொல்லி கொடுத்தது. 25 நாள் நம்மளால் வளர்க்க மாட்டோம், நீங்கள் வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி தான் நம்மகிட்ட தந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் இருக்குது. அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாடுகள் வளர்த்து விற்கிறது வந்து ஒரு ஆசைக்காக வளர்த்து விற்கிறாங்களே தவிர பெரிய லாபம் அப்படிங்கக்கூடிய கணக்கில் வந்து அவங்க வளர்த்து விற்கிறது இல்லை. பட் இவங்களுக்கு லாபமும் இருக்கும். என்ன மாதிரி விஷயத்தால் லாபம் இருக்கும்னா, மாட்டுக்கு பார்த்திங்கன்னா வைக்கோலோ அல்லது தனியாக புல்லோ வந்து போடுறது கிடையாது. தோட்டத்தில் மேய்ச்சலில் கட்டுறதால அதில் அதுக்கு கிடச்சிக்கிடும். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட நமக்கு பாதி தூரத்துக்கு புல்லே வளர்ந்து கிடக்குது. அந்த மாதிரி இடத்துல இதை வளர்க்குறதால அவங்களுக்கு தீவன செலவு வந்து 0 தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா. அப்போது நெல் தவிடு, கொஞ்சம் கோதுமை தவிடோ இல்லைன்னா இந்த எஸ்கேஎம் கேட்டில் ஃபீல்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தீவனங்களை மட்டும் குறையாக போட்டு தண்ணி வைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மிச்சத்துக்கு தான் வரும். இதை விற்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டுகளாக வாங்குகிறாங்க. வாங்கி வளர்க்குறதால சில கண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா விலையில் சௌரியமாக கிடச்சிரும், கம்மியான ரேட்டுக்கு கிடச்சிரும். அதிகமான கண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா விலையில் கூடுதலுக்கு கிடச்சிரும். சரியா? அது மாதிரி ஒவ்வொரு அந்த வீடியோஸில் வந்து மாடை பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஒரு மாடை செலக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டது கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் தான் ஒரு மாடை பார்க்குறதுக்கு டைமிங். அதுக்கு மேலே நம்ம பார்க்க மாட்டோம். என்ன காரணம்னா, இதை மாதிரி நான் வந்து ஒரு 20 மாடு பார்ப்பேன். அந்த 20 மாட்டில் எனக்கு குறைஞ்சது ஒரு 6 to 8 மாடுகள் வாங்குவேன், இல்லைன்னா 5 மாடுகள் வாங்குவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டைமிங் எடுத்துகிட்டா எனக்கு ஒரு நாளோட பொழுது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இப்போ கிட்டத்தட்ட மாடுகள் அடுத்து நம்ம வந்து வேகமாக பார்க்கணுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏரியாவுக்கு போவோம். அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்தில் மாடை வந்து நம்ம எடுத்துருவோம். பட் நீங்கள் எதுக்காக என்கிட்ட நேரில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்கன்னு சொல்கிறேன்னா, நான் 1 நிமிஷத்தில் பார்த்து வாங்குறதால அதில் சிறிய தவறு கூட இருக்கலாம். வண்டியில் ஏற்றி கொண்டு வரதில் கூட சிறிய தவறுகள் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நேரில் பார்த்து எடுத்துட்டிங்கன்னா தொந்தரவே கிடையாது. பெரும்பாலும் அப்பா அம்மாவுக்கு நம்ம வாங்கி கொடுப்போம், இல்லைன்னா ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு வந்து குணம் செட் ஆகுதா, மடி கூச்சல் இல்லாமல் இருக்கா, தீவன முறைகள் தண்ணி முறைகளுக்கு நல்லா இருக்கா, அதேமாதிரி மாடோட நிறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஏன்னா ஃபோட்டோவில் வந்து ஒரு நிறம் இருக்கும், நேரில் ஒரு நிறம் இருக்கும். ஏன்னா வந்து அக்யூரேட்டாக நிறங்கள் தெரியாது. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு, ஃபுல் கருப்புன்னு சொல்ல முடியாது, செவலன்னு சொல்ல முடியாது, கரிஞ்சவன நிறம். ஆனால் ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது கருப்பாக தெரியும், ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா செவலை தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறத்தெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் நேரில் வந்து மாடு எடுங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு காட்டு மேய்ச்சல் மாடு வேணும்னா நம்மகிட்ட இருக்குது, நேரில் வந்து பார்த்து